Hi student, நம்ம class 10 max சமச்சீர் portion பார்த்துட்டு இருக்கோம். half yearly revision. இப்போ 42 question பார்க்குறோம். A right circular cylindrical container of base radius 6 cm and height 15 cm is full of ice cream. அப்போ ஒரு cylindrical shapeல ஒரு container அது ஃபுல்லா ice cream இருக்கு. அதோட height 15 cm அப்புறம் அதோட radius 6 cm. ஓகே. இந்த கண்டெய்னர்னு சொன்னனால அது ஃபுல்லா ice cream இருக்குன்னு சொன்னனால நம்ம volume of cylinder find out பண்ணனும். Okay, next என்ன சொல்றாங்க? The ice cream is to be filled in cone of height 9 cm and base radius 3 cm having a hemispherical cup. அப்ப என்ன பண்றாங்க? இதுல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு கோனிக்கல் ஐஸ்கிரீம் கப்ல வைக்கிறாங்க. அதுல ஐஸ்கிரீமை இது ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு இங்க ஒரு கோன் ஷேப்ல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சிடறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோனோட வால்யூமை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தனியா ஒரு வால்யூமை கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் ஐஸ்கிரீம் இதுல இருந்து எடுத்து இதுல ஃபில் பண்ணதோட குவான்டிட்டி. ஓகே, இதுல கோனுக்கு என்ன ஹைட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க? ஹைட் ஆஃப் த கோன் இஸ் 9 cm and the radius is 3 cm. Okay, அப்போ எல்லாமே வால்யூம் தான். எல்லாத்துக்கும் டீடைல் கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, அப்போ பை அப்படியே வச்சிருப்போம். ஆர் ஸ்கொயர் இஸ் இது 6 cm. அப்போ 6 ஸ்கொயர் இன்டு ஹைட் இஸ் 15. ஓகே, இது பை அப்படியே வச்சிருப்போம். ஏன்னா நம்ம அடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். 6 6 are 36 into 15. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 540 பை வால்யூம்ங்கறனால சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்குள்ள எவ்வளவு ஐஸ்கிரீம் ஃபில் பண்றாங்க ஃபுல்லா கோனுக்குன்னு பார்த்தோம்னா என்ன பண்ணணும்? வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் மேல இருக்கிற ஹெமிஸ்பியர் ஷேப், இந்த ஹெமிஸ்பியர் ஷேப்பையும் சேர்க்கணும் நம்ம. அப்பதான் இது ஃபுல்லா ஐஸ்கிரீம் ஃபில் ஆன குவான்டிட்டி தெரியும். அப்ப வால்யூம் ஆஃப் கோனுக்கு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3 பை ஆர் கியூப். இப்போ இருக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கு. 1/3 பை அப்படியே வச்சுக்கலாம். கோனோட ரேடியஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 2/3 பை வச்சுக்கலாம். ஆர் ஹெமிஸ்பியருக்கும் அதே 3 தான், 3 கியூப். ஓகே, இப்போ 1/3 பை 3 3s are 9 plus 2/3 பை 9 3s are 27. ஓகே, இப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/3 பையை காமனா எடுத்துடலாம். 9 plus 2 into 27. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 45 பை சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? நம்பர் ஆஃப் கோன், எத்தனை கோன் அந்த சிலிண்டர்ல இருக்கிற ஐஸ்கிரீமை எத்தனை கோன்ல நம்மளால ஃபில் பண்ண முடியும்? இந்த மாதிரி இருக்கிற எத்தனை கோன்ல ஃபில் பண்ணலாம்? அப்போ இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தாலே மேல டோட்டல் அந்த கண்டெய்னர் அது என்னது ஷேப்ல இருக்கு? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் அந்த கோன். இதை டிவைட் பண்ணாலே நமக்கு எத்தனை கோன்ல ஃபில் பண்ணலாம்ங்கிறது தெரியும். இதுதான் வால்யூம் ஆஃப் கோன். அப்போ 45 பை மேல என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 540 பை கேன்சல் பண்ணிடுவோம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 12 வருது. அப்ப 12 கோன்ஸ், இந்த மாதிரி கெபாசிட்டி இருக்கிற கோன் 12 கோன்ஸ்ல ஃபில் பண்ற அளவுக்கு இந்த சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற கண்டெய்னர்ல ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரிவிஷன் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வருது. தேங்க்யூ.